இதுவரைக்கும் நீங்க ஃபுல் போர்டு பாஸ் ஆகுற மாரி ஏதாவது நம்பர் குடுத்துருக்கீங்களான்னு கமெண்ட்ல கேட்டவங்களுக்கு, 657, 325ங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு. நம்ம குடுத்தது 3, 2, 5. இதுக்கு பேர் தான் ஃபுல் போர்டு பாஸ் ஆகுறதுன்னு நான் நெனைக்கிறேன். ஏபிஏ, சிபிசில 32, 35, 25, ஏபில 32, ஏசில 35. வாங்க இப்ப கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்ப்போம். ஹாய் நண்பா! வெல்கம் டூ கெஸ்ஸிங் தமிழன். கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங்க தான் பார்க்குறோம். 18/8/26 ஸ்ரீ சக்தி எஸ்எஸ் ட்ரா நம்பர் 533க்கு நம்ம எடுத்த கெஸ்ஸிங் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, லாஸ்ட்டா நம்ம குடுத்த கெஸ்ஸிங்கும் அந்த ரிசல்ட்டும் என்னங்கிறதையும் ஃபுல்லா பார்த்துட்டு வந்துட்டு, இன்னைக்கான கெஸ்ஸிங்க பார்ப்போம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி, அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆளுங்கிறது போட்டு வச்சுருங்க. ஒரு லைக் பண்ணிருங்க. 17/8/26 பாக்கியதாரா பிடி 67க்கு வந்த ரிசல்ட் 657, 325ங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு. இதில நம்ம குடுத்ததுல ஏ போர்ட்ல 3 குடுத்துருந்தோம். ஸ்ட்ராங்குன்னு சொல்லி குடுத்துருந்தோம். அது பாஸ் ஆயிருந்துச்சு. பி போர்ட்ல 2 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. சி போர்ட்ல 5 அதுவும் பாஸ் ஆயிருந்துச்சு. ஆல் போர்ட்ல 3 ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தோம். அதுவும் பாஸ் ஆயிருந்துச்சு. ஏபிஎஸ்சி, பிசிய பொறுத்தவரைக்கும் 32ங்கிறது ஏபிலயும், 35ங்கிறது ஏசிலயும், 25ங்கிறது பிசிலயும் ஒரு ஃபுல் போர்டு இன்னைக்கு நமக்கு பாஸ் ஆயிருக்கு. ஏபிஎஸ்சி, பிசி பெஸ்ட் பேர்ல குடுத்த நம்பரு ஏபில 32ன்னு குடுத்தோம். அதுவும் பாஸ் ஆயிருந்துச்சு. ஏசில 35 குடுத்துருந்தோம். அதுவும் பாஸ் ஆயிருந்துச்சு. பிசில 27ன்னு குடுத்துட்டோம். 25ன்னு குடுத்துருந்தோம்னா, இனியும் சூப்பரா இருந்திருக்கும். ஓகே, போதும். இந்த அளவுக்கு நமக்கு கெஸ்ஸிங் வந்ததுக்கே நல்லா தான் இருக்கு. பார்ப்போம். நல்ல கெஸ்ஸிங் தான் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு நாள் முன்ன பின்ன ஆகலாமே தவிர, நம்மளுடைய கெஸ்ஸிங்ல போர்டு பாஸ் ஆச்சுன்னா, இந்த மாரி தான் பாஸ் ஆகும். அதனால தான் நம்ம சப்ஸ்கிரைபர் 10,000க்கு மேல இருக்கிறாங்க. ஏபிசி பாக்ஸ பொறுத்தவரைக்கும் 327, 825 அப்படின்னு குடுத்தோம். இந்த இடத்துல பாருங்க 3, 2 ஸ்ட்ரெயிட்ல வராம கிராஸ்ல வந்தது. இந்த மாரி மெத்தட்ல எடுத்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃபுல் போர்டு பாஸ் ஆயிருக்கும். நம்ம அதிகமா நம்பர் குடுக்காததுனால 4 நம்பர் குடுத்தங்காட்டி, நம்ம இந்த டைப்ல குடுத்தோம். 825, 347ன்னு தான் வச்சிருப்போம். அதனால தான் நமக்கு வந்து மிஸ் ஆயிருச்சு. இல்லைன்னா இந்த இடத்துலயுமே நமக்கு ஏபிசில ஒரு ஃபுல் போர்டு நம்மளே குடுத்திருந்திருப்போம். ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு நம்பர் தான் கெஸ்ஸிங்ல எடுத்திருக்கோம். வீடியோவ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா, இடையில நம்ம குடுக்குற நம்பர்ஸ் நீங்க மிஸ் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நமக்கு ஏ போர்ட்ல கிடைச்சிருக்க நம்பர் 8, 5. பி போர்ட்ல 7, 1. சி போர்ட்ல 8, 0 அப்படிங்கிற போல நம்பர் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கான ஏபி, ஏசி, பிசிக்கான ஆல் போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 87, 81, 88, 80, 57, 51, 58, 50, 78, 70, 18, 10 அப்படிங்கிற போல நமக்கு ஏபிஎஸ்சி, பிசி ஆல் போர்ட் நம்பர் கிடைச்சிருக்கு. ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஏபிசி நம்பரை பார்த்துருவோம். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 878, 510, 570, 818 அப்படிங்கிற போல நம்பர் கிடைச்சிருக்கு. இந்த நம்பரோ உங்கள் கணக்கில் வர நம்பரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாக்ஸுங்க ட்ரை பண்ணலாம். பாக்ஸுங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் எடுக்கலாம். 3, 2, 5ங்கிற மாதிரி கூட 8, 7, 0 அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் எடுக்கலாம். அதாவது சிங்கிள் நம்பர் பார்க்குறவங்க இந்த ஒரு நம்பரையும் சேர்த்தி பாருங்க. இந்த நம்பர்ஸ் எதுவும் உங்கள் கணக்கில் வரலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நம்ம ரிசல்ட்டுக்கு முன்னாடி கொடுக்குற வெறும் கெஸ்ஸிங் மட்டும்தான். இதை கன்ஃபார்மாக வரும் அப்படின்ட்டு எந்த ஒரு வீடியோ பதிவும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறதில்ல. 16/7/26 லாஸ்ட்டாக வந்த 17/8/26 வரைக்கும் அந்த ரிசல்ட்டை தான் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ
16/7/26க்கு 687ங்கிற ஒரு ரிசல்ட் வந்துச்சு. அதைத் தொடர்ந்து 370, 896, 925, 778, 669, 265, 404, 527, 108, 014, 773, 550, 928, 644, 727, 228, 482, 622, 975, 334, 769, 887, 199, 935, 322, 348, 327, 878, 587, 836, 325ங்கிற லாஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கு. இதைத் தொடர்ந்து நமக்கு 18/8/26க்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வருங்கிறது தான் கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். பாருங்கள், 3, 2, 5 அப்படிங்கிறதுக்கப்புறம் இந்த 8 கிராஸ் ஆன மாதிரி இந்த 3 திரும்பவும் இந்த கிராஸில் வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். எதனாலனா 3, 8, 7, 3, 2, 8க்கு ஆப்போசிட்டாக 3 மறுபடியும் இப்படி வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். பி போர்டில் 3 வந்ததுன்னா 3, 2, 4, 3, 2, 3 தான் வரணும். ஏன்னா திரும்பவும் வந்ததுன்னா இந்த பேட்டர்ன்லேயே வரும். அதனால் 3 வருமாங்கிறதையும் பாருங்கள். அடுத்ததாக 8, 8, 8, 8, 7, 8 வருமா? 8 இங்கே வந்ததுன்னா 5, 6, 7ங்கிற ஒரு பேட்டர்னில் அதுக்கப்புறம் 8 வந்ததுன்னா 7, 8, 7, 8, 7, 8 அந்த கணக்கில் 2க்கு ஆப்போசிட் 7 தான். அப்போ 8, 7, 8 வருமா? சி போர்டில் 8 வந்ததுன்னா 6, 2, 4 ஏ போர்டில் 4 வருமாங்கிறதையும் பாருங்கள். 4 வந்ததுன்னா 43க்கு இந்த 43 4, 3, 8, 4, 3, 8 புரியும்னு நினைக்கிறேன். இந்த ரிசல்ட்லேருந்து இப்படி வருமாங்கிறதையும் பாருங்கள். 438ங்கிறத சிங்கிள் நம்பர் பார்க்குறவங்க தாராளமாக இந்த 438ங்கிற ஒரு நம்பரையும் சேர்த்தி பாருங்கள். ஃபாலோ நம்பரில் 744, 244, 922 அப்படிங்கிற போல் நம்பர் ஃபாலோவில் இருக்குது. இதைத் தொடர்ந்து பார்க்குற நம்பர் ஏபி, ஏசி, பிசிக்கான பெஸ்ட்டு பேர் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏபியை பொறுத்த வரைக்கும் 87, 88, 81, 80 இது திரும்ப வருதுன்னா 78, அதாவது போர்டு திரும்பி வருதுன்னா 87னா 78 அது மாதிரி 75, 78, 75ங்கிறத 87, 88 அந்த மூலம் வந்து நமக்கு நம்பர் திரும்பி வந்தாலும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 நம்பர் மட்டும் எடுத்திருக்கோம். அடுத்ததாக ஏசியில் 88, 80, 81 அதே போல் 78, 75. நெக்ஸ்ட்டு பிசியை பொறுத்த வரைக்கும் 78, 70, 87 அப்படிங்கிற நம்பர் பிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெஸ்ட் பேரில் கிடச்சிருக்கு. ஏபிஎஸ்சி பிசி பெஸ்ட் பேராக இந்த நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இதை தொடர்ந்து ஆல்போர்ட் நம்பர் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா 8ங்கிறது நம்ம கணக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு நம்பராக இருக்குது. உங்கள் கணக்கில் வர நம்பரையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி 8 மிஸ் ஆகுதுன்னா 7ங்கிறது ஒரு 50-50 சான்ஸில் எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அங்கே போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நல்ல நல்ல கெஸ்ஸிங் வரையில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரையா நம்மளுடைய வீடியோ ஷோ ஆகும். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.